அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸூ சானி இரண்டாம் பாகத்தின் 54ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதை போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 54ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம், இந்த கிதாபினுடைய வரிசையில் 21வது பாடத்தினுடைய ஒரு சில உதாரணங்களையும் பயிற்சிகளையும் நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பயிற்சியில் லமீறுகளை எப்படி புழங்குவது என்பதை குறித்ததான சட்டத்தையும், அதே போன்று அன்னவை எப்படி புழங்குவது, அதன் மாமூலுகள் என்ன என்பது பற்றியதான விளக்கத்தையும் நமக்கு இந்த பாடத்தினுடைய உதாரணங்களிலேயும் பயிற்சியிலேயும் நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. வாங்க நாம கிதாபிற்கு உள்ளே சென்று அந்த பாடத்தினுடைய வரிகளையும் அந்த பயிற்சிகளையும் பார்க்கலாம். இரண்டு பயிற்சிகள், அலிஃபு பா எனும் இரண்டு பயிற்சிகள் இந்த பாடத்திலே உள்ளது. வாருங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம், அஹாத்தானில் பின்தானி தஅலமானி அன்னன் நாச லா யஹ்லுகூன ஷைஅன் வலா யர்சுகூன அஹதா. அப்போ தொடர்ச்சியாக நாம பார்த்து வரக்கூடிய பாடத்தினுடைய விஷயம் அன்னவை பற்றி, அதனுடைய மஅமூலுகள் எப்படி வரும், இஸ்மும் ஹபரும், ஹபரு ஜும்லாவாக வரும் பொழுது எப்படி இருக்கும், அதே போன்ற அலிமவுடைய வசனுகளுக்கு பின்னால் அன்ன என்று வாசிக்கணும். இது போன்ற சட்டங்களை நாம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் பாருங்க. அஹாத்தானில் பின்தானி, இந்த இரண்டு பெண் பிள்ளைகளாகிறவர்கள், தஅலமானி அவர்கள் இருவர்களும் அறிவார்களா? எதை அறிவார்களா? அன்னன் நாச நிச்சயமாக மக்களாகிறவர்கள், லா யஹ்லுகூன அவர்கள் படைக்க மாட்டார்கள், ஷைஅன் எந்த ஒன்றையும், வலா யர்சுகூன இன்னும் அவர்கள் உணவளிக்க மாட்டார்கள், அஹதன் எந்த ஒருவருக்கும். அப்போ பொதுவா ஒரு காயிதா, பொது சட்டம் சொல்லி தருவாங்க. அந்நகிரத்து ஃபி சியாகின் நஃபியி யுஃபீதுல் உமூம என்று சொல்லுவாங்க. அதாவது நக்கிரா என்பது, நக்கிராவான இஸ்மு ஒரு நஃபிக்கு பிறகு வரும் பொழுது, அந்நக்கிரத்து ஃபி சியாகின் நஃபியி யுஃபீதுல் உமூம, உமூமை ஃபாயிதா கொடுக்கும்னா ஒரு பொதுவான பரவலான அர்த்தத்தை எது ஃபாயிதா கொடுக்கும். பொதுவா அஹதன்னா ஒருவர், ஷை அன்னா ஒரு காரியம், அப்படிதான் அர்த்தம். ஆனா இந்த நஃபிக்கு பின்னாடி வர்றதுனால இந்த ஷை அன்னுக்கு என்ன அர்த்தம் வரும்? எந்த ஒன்றையும். அதே போல இந்த அஹதனுக்கு என்ன அர்த்தம் வரும்? எந்த ஒருவரையும். அப்படியே அர்த்தம் அப்படியே உமூமாக பரவலான அர்த்தமாக மாறும். அந்த அடிப்படையில தான் நாம அர்த்தம் வச்சிருக்கிறோம். அப்ப பாருங்க, இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப் என்ன, இஅராப் என்ன பார்ப்போம். இது கேள்வி. அ ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம். ஹாத்தானி என்பது இஸ்மி இஷாரா. அல் பின்தானி இதனுடைய முஷார் இலைஹி. ஹாத்தானி என்பதுதான் முபுத்ததா, அது முபுதல். அல் பின்தானி என்பது இது ஹாத்தானி என்பதிலிருந்து பதில். தஅலமானி ஃபிஇல் முதாரி வமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். ஹாத்தானிங்கிற முபுத்ததாவினுடைய ஜும்லா ஹபரு. அன்ன ஹர்ஃபு தகீத். அன்னாச அன்னவுடைய இஸ்மு. லா யஹ்லுகூன ஃபிஇல் முதாரி வமீர் ஃபாயில், இதுதான் ஜும்லா ஹபர், அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஷை அன் என்பது லா யஹ்லுகூன உடைய மஃஊலு. வாவ ஹர்ஃபு அத்துஃபு. லா யர்சுகூன மஅத்துஃப். எங்க அத்துஃப் செய்யணும்? லா யர்சுகூனவ இந்த லா யஹ்லுகூனல அத்துஃப் செய்யணும். அப்ப லா யர்சுகூன ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில்,
அஹதன் என்பது லா யர்சுகூனவுடைய மஃபூலு. அப்ப பாருங்க, ஆ ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம் அது மப்னி, ஹாத்தானி ரஃபினுடைய மஹல்லு, காரணம் அது முபுத்ததா, ஆனால் இஸ்ம் இஷாரா என்பதால் அது மபுனி. அல் பின்தானி என்பதோ ஹாத்தானி என்பதனுடைய பதில். அப்போ இது ரஃபினுடைய மஹல்லுனா இதுவும் ரஃபுடைய மஹல்லு தான். இது முசன்னாவான இஸ்மாக இருப்பதனால இது எதை கொண்டு ரஃபை பெற்றிருக்கிறது? அலிஃபை கொண்டு இது ரஃபை பெற்றுள்ளது. அப்ப முசன்னாவான இஸ்மிற்குரிய இஅராபை நமக்கு அல்ஃபியால சொல்லி தருவாங்க. பில் ஆலிஃப் இர்ஃபஇல் முசன்னா வகிலா என்றபடி தொடரும். அப்ப முசன்னாவான இஸ்முகள் அவைகள் அலிஃபை கொண்டு ரஃபை, இங்கேயும் எதை கொண்டுதான் ரஃபை? அலிஃபை கொண்டு ரஃபை பெற்றுள்ளது. தஅலமானி என்பதோ அது ஃபிஇல் முதாரி தமீர் ஃபாயில். இது முதாரியான ஃபிஇலில் அம்சிலத்துல் ஹம்சாவில் கட்டுப்படக்கூடியது. நம்ம முன்பு இதை பற்றி விரிவான முறையில சொல்லியிருக்கோம். இப்ப இது நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை. அன்ன ஹர்ஃபு தக்கீது மபுனி, அந்நாச லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. லா யஹ்லுகூன என்பதோ இதுவும் என்னது? அம்சிலத்துல் ஹம்சாவில் ஒன்று. இது நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை செய்த அமில் மாணவி, இங்கும் மாணவி தான் தாளமானிலையும். ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃபத்து மப்னி, லா யுர்ஸகூன இதுவும் லா யஹ்லுகூனவை போன்றுதான், நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை செய்த ஆமில் மாணவி. அஹதன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு பெற்றுள்ளது. இப்ப பாருங்க, இது கேள்வி என்ன கேட்கிறாங்க? இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் மக்கள் எதையும் படைக்கவும் மாட்டார்கள், எந்த ஒன்றுக்கும் உணவும் அளிக்க மாட்டார்கள் என்பதை அந்த இரு பெண் பிள்ளைகளும் அறிவார்களா? தஅலமானி உடைய மஃபூலு தான் இந்த ஜும்லா. பதில் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, நஅம் ஆம், ஹுமா அந்த இருவரும் ஆகிறவர்கள். எந்த இருவர்? அதாவது இந்த இரு பெண் பிள்ளைகளாகிறவர்கள். தஅலமானி இருவரும் அறிவார்கள். எதை அறிவார்கள்? அன்னஹும் நிச்சயமாக அவர்களாகிறவர்கள். அதாவது இந்த ஹும்முடைய லமீரு இந்த அன்னாஸ், அந்த மக்களாகிறவர்கள். லா யஹ்லுகூன ஷைஅன் நிச்சயமாக அந்த மக்களாகிறவர்கள். லா யஹ்லுகூன ஷைஆ அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள். வலா யர்சுகூன இன்னும் அவர்கள் உணவளிக்க மாட்டார்கள். அஹதன் எந்த ஒருவருக்கும் என்பதை அந்த இரு பெண் பிள்ளைகளும் அறிவார்கள் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இதற்கான தர்கீப் என்ன, இஅராப் என்ன பார்ப்போம். நஅம் ஹர்ஃப் ஜவாப் மப்னி, ஹர்ஃப் எல்லாமே மப்னி. ஹுமா முபுத்ததா ரஃபினுடைய மஹல். தஅலமானி ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், ஹுமாவுடைய ஜும்லா ஹபர். அன்ன ஹர்ஃபு தக்கீத் ஹும் அன்னவுடைய இஸ்மு. லா யஹ்லுகூன ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில் ஜும்லா ஹபர், அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஷைஅன் லா யஹ்லுகூன உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்துஃப். லா யுர்ஸகூன ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். இந்த லா ஹர்ஃபுன் நஃபி, இங்க வந்த லாவு ஹர்ஃபுன் நஃபி, இங்க வந்த லாவு ஹர்ஃபுன் நஃபி. அப்ப யுர்ஸகூன ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். அஹதன் இந்த யுர்ஸகூன லா யுர்ஸகூன உடைய மஃஊல். அப்ப ஹர்ஃப் ஜவாப் என்பதால் என்பது மப்னி. ஹுமா என்பது ரஃபினுடைய மஹல்லு, காரணம் அது முபுத்ததா, இருந்தாலும் லமீர் என்பதால் அது மப்னி, காரணம் எல்லா லமீருமே மப்னி தான். தஅலமானி என்பதோ அதுவும் ரஃபுடைய மஹல்லு தான், காரணம் ஹபரு, அலிஃபை கொண்டு ரஃபை பெற்றுள்ளது. அம்சிலத்துல் இது முதாரியான ஃபிஇல் நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை பெற்றுள்ளது. அன்ன என்பது ஹர்ஃபு தக்கீத் மப்னி. ஹும் நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் அன்னவுடைய இஸ்மு, ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி. லா யஹ்லுகூன லா ஹர்ஃபுன் நஃபி மப்னி. யஹ்லுகூன நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை பெற்றுள்ளது, ரஃபை செய்தாமில் மாணவி. ஷைஅன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது ஹர்ஃப் என்பதால் மப்னி. லா ஹர்ஃபுன் நஃபி அதுவும் மப்னி. யர்சுகூன என்பதெனது நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை செய்தாமில் மாணவி. அஹதன் என்பதெனது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு பெற்றுள்ளது. அப்போ இந்த பாடத்தினுடைய உதாரணங்கள் நமக்கு கேள்வி பதில் வழியாக முசன்னிஃப் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. வாங்க அடுத்து இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம பார்ப்போம்.
இப்ப இந்த பாடத்தினுடைய பயிற்சி தொடங்குது. இந்த பாடத்துல இரண்டே இரண்டு பயிற்சிகள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அலிஃபுடைய பயிற்சி, அதை தொடர்ந்து என்னது பாவுடைய பயிற்சி. அப்ப இந்த அலிஃபுடைய பயிற்சியில் என்ன சொல்ல போறாங்க? அதற்கு முன்பாக நாம இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன? நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தோம். அன்னவினுடைய சட்டங்களை நமக்கு சொல்லித் தருவாங்க. அன்னவை புழங்குகிற முறை, அது எப்படி என்ன என்று அதன் மழமூல்களை பற்றி சொல்லித் தரக்கூடிய பாடம். அதே போன்று லமீறுகளை பற்றியும் பேசுவாங்க. லமீறுகளை எங்க எப்படி புழங்கணும் என்பதை பற்றியும் நமக்கு இந்த பாடத்துல சொல்லி தந்தாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அப்ப அதற்கு தோதுவாக தான் முசன்னிஃப் அவர்கள் பயிற்சிகளை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாடம் முழுக்க நாம அன்னவுடைய சட்டத்தையும் லமீரை பற்றியும் பார்த்தோம். பயிற்சியிலையும் அதே விஷயங்களை நமக்கு சொல்லித்தர போறாங்க. பாருங்க, முதல் பயிற்சி என்ன? அலிஃபுடைய பயிற்சி. அப்ப அலிஃபுடைய பயிற்சியில ஒரு சில கேள்விகள், அதற்கு பதில் எல்லாமே அதிலே கொடுத்துட்டாங்க. நமக்கு எங்க என்ன வேலைன்னா கேள்வியை ஒழுங்கா படித்து பதிலை நாம பார்க்கணும். அந்த கேள்வி பதிலை படித்து பார்க்குகிற ஒரு பயிற்சி தான் இது. இதன் மூலம் நமக்கு என்ன பிரயோஜனம்னா, லமீறுகளை எப்படி புழங்குறது என்பதை நமக்கு எங்க சொல்லி தருவாங்க. குறிப்பா இருமையான லமீறுகள் எல்லாம் எப்படி புழங்குதல் அப்படின்னு இங்க ஆரம்பத்துல சொல்லி, பொதுவாக லமீறுகளை எல்லாம் எங்க எப்படி புழங்கணும், முத்தக்கல்லிமெல்லாம் எப்படி புழங்கணும் என்பதை நமக்கு ஒரு உதாரணம் கேள்வி பதில் வழியாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் இந்த அலீஃபுடைய பயிற்சியில சொல்லித்தர போறாங்க. வாங்க நாம பயிற்சியை நாம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னது? மன் மஅக, உன்னோடு யார் இருக்கிறார்? யாராகிறவர் உன்னோடு இருக்கிறார்? அப்படிதான் அசல் அர்த்தம் வைக்கணும். மன்னதான் முபத்ததா வாக்கும். யாராகிறவர் மஅக உன்னோடு இருக்கிறார் அப்படிதான் வைப்போம். பதில் என்ன சொல்றாங்க? மஇய, என்னோடு இருக்கின்றார். ஹாலிதுன், ஹாலிதாகிறவர். வ ரஷீதுன், இன்னும் ரஷீதாகிறவர் என்னோடு இருக்கிறார்கள் என்பது கேள்வி. இப்போ இந்த கேள்வியுடைய நோக்கம் என்னன்னா, இந்த முகாத்தபினுடைய லமீர் கா, அதை எப்படி கேள்வியில புழங்கி இருக்கிறாங்க, அதற்கு பதில் கொடுக்கும் பொழுது முத்தக்கல்லிம் லமீரா. ஏன்னா ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்கிறோம்னா அவர் எப்படி பதில் கொடுப்பாரு? அவர் முத்தக்கல்லிமாக தான் பதில் கொடுப்பாரு. அப்படி கொடுக்குகிற பதிலுடைய லமீர் எப்படி அமையணும் என்பதை நமக்கு இந்த கேள்வியில சொல்லி தராங்க. அடுத்து கேள்வி பாருங்க. மாதா யஃஅலானி, அந்த இரு ஆண்களும் என்ன செய்வார்கள்? அந்த இரு ஆண்களும் என்ன செய்கிறார்கள்? நம்ம ஹாலுடைய அர்த்தம் வைக்கலாம். எதை செய்கிறார்கள்? பதில் என்னது? ஹுமா, அந்த இரு ஆண்களும் ஆகிறவர்கள் தாலிபானி, மாணவர்களாக இருக்கிறார்கள். ஃபி மதரசத்தின், ஒரு மதரசாவிலே. இப்ப மதரசால என்ன பண்றாங்க? அவங்க மாணவர்களாக இருக்கிறாங்க என்பது இந்த கேள்வி பதில். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க இந்த கேள்வி பதில்ல? இந்த ஹுமா என்னும் லமீரை எப்படி புழங்கி இருக்கிறாங்க? எஃப்அலானி என்னும் அந்த ஃபிஅலில் இருமையான லமீர் எப்படி புழங்கப்பட்டுள்ளது? அவை எப்படி கேள்வி பதிலை இது போன்ற முறையில அமைக்கணும் நமக்கு இந்த பயிற்சி மூலமாக சொல்லித் தராங்க. அடுத்து பாருங்க. மின் ஐன ஹுமா, அந்த இருவரும் ஆகிறவர்கள் எங்கிருந்து உள்ளவர்கள்? ஹுமா இங்கதான் முபுத்ததா, ஹுமாதா முபுத்ததா. அந்த இருவரும் ஆகிறவர்கள் எங்கிருந்து உள்ளவர்கள்? பதில் என்னது? ஹுமா, அந்த இருவரும் ஆகிறவர்கள் மின் மின் காசி ஆபாத், காசி ஆபாத் எனும் ஊரிலிருந்தும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த கேள்வி பதில் இதனுடைய நோக்கம் என்ன? இந்த ஹுமா என்ற லமீர் எப்படி புழங்கப்பட்டிருக்கிறது? மேல இருமையை ஃபெயில் வழியா புழஞ்சி காட்டினாங்க. இங்க முன்ஃபசிலான லமீராக புழஞ்சி காட்டுறாங்க. அந்த இருவரும் ஆகிறவர்கள் எங்கிருந்து அப்படின்னு. அப்ப அந்த ஹுமா லமீரை எப்படி கேள்வி பதில்ல புழங்கணும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி பாருங்க. ஹல் தஅரிஃபு வாலிதைஹிமா ஐலன், ஹல் தஅரிஃபு, நீ அறிவாயா? வாலிதைஹிமா, அந்த இருவரினுடைய பெற்றோர்களை, தாய் தந்தையரை நீ அறிவாயா? ஐலன், அந்த இருவரின் தாய் தந்தையர்களையும் நீ அறிவாயா? ஐதனுக்கு இந்த அர்த்தம் வைக்கணும். அவ்விருவரினுடைய தாய் தந்தையர்களையும் நீ அறிவாயா? வாலிதைனின்னு இருக்கும். இதாஃபத்தினால என்ன போயிருச்சு? நூனு போயிருச்சு.
அப்ப பாருங்க, அவ்விருவர்களினுடைய தாய் தந்தையர்களையும் நீ அறிவாயா? கேள்வி. நாம், பதில் என்னது? ஆம். அரிஃபு ஹுமா ஐலன், அவ்விருவர்களையும் நான் அறிவேன். இந்த ஹுமா லமீரு எங்க எடுக்கணும்? இந்த வாலி தைனியை நோக்கி எடுக்கணும். இந்த ஹுமாவோட லமீரு அந்த இரு நபர்கள். என மேல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இந்த ஹாலிது ரஷீதை பற்றி தான் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு இரு நபர்கள் உரையாடி கொள்வது போல. உங்களோட யார் இருக்கிறா? இந்த ரெண்டு பேர். அந்த ரெண்டு என்ன செய்யறாங்க? அவ எங்கிருந்து உள்ளவங்க? அவங்க பெற்றோர் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு அந்த தொடர்ந்து கேள்வி பதில் போய் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஹுமா, இந்த ஹுமாவாகட்டும், இதுல இருக்கிற இருமை லமீரு, இங்க வந்த இருமை லமீர் எல்லாமே யாரை நோக்கி போகக்கூடியது? இந்த ஹாலிது ரஷீதை நோக்கி போகுது. இங்க வந்த ஹுமா என்பது இந்த வாலிதைனி, அந்த பெற்றோர்களையும் தாய் தந்தையரையும் நான் அறிவேன். அப்படி அர்த்தம் வைக்கணும். இங்க என்ன முறாது நமக்கு? அந்த லமீர், ஹுமா என்னும் லமீர் இங்க இலாஃபத்தின் பொழுது எப்படி புழங்கப்பட்டிருக்கு? இங்கெல்லாம் இலாஃபத் இல்ல, சாதாரணமா புழங்கினாங்க. இங்க வந்து இலாஃபத்தின் பொழுது எப்படி அது புழங்கப்படணும், ஒரு ஃபிஅலோடு சேர்ந்து எப்படி புழங்கப்படணும் என்பதை நமக்கு இந்த கேள்வி பதில் மூலமாக சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்க. அடுத்து, அ வாலிதத்துஹுமா முதர்ரிசத்துன், அந்த இருவரினுடைய யாரு? இந்த ஹுமா லமீர் யாரு? இந்த ஹாலித் ரஷீது. அப்ப ஹாலித் ரஷீதினுடைய தாயாகிறவள் முதர்ரிசத்துன், ஆசிரியையா, ஆசிரியையாக இருக்கின்றார்களா, டீச்சராக இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பதில் என்னது? லா, இல்லை. வாலிதத்துஹுமா, அவ்விருவரினுடைய அந்த ஹாலித் ரஷீதினுடைய தாயாகிறவள் ரப்பத்துல் பைத்தி, வீட்டினுடைய வீட்டை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரப்பத்துன்னா என்னது? பராமரிக்குதல். அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்களா இல்லையா? வீட்டுல இருக்கக்கூடியவங்க. அப்படிதான் புழக்கத்துல பதில் கொடுப்பாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. வீட்டை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப என்பது அதற்குண்டான அப்ப அவங்க தாயார் அவர்கள் ஆசிரியையாக பணிபுரியல, வீட்டை பராமரிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதனுடைய நமக்கு நோக்கம் என்ன? இந்த ஹுமா என்னும் லமீர் ஒரு இலாஃபத்தின் பொழுது எப்படி புழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு இங்க சொல்லித்தராங்க. இப்ப கேள்வி தொடருது பாருங்க. அடுத்த கேள்வி என்னது? வ மன் ஹுமா, இன்னும் அந்த இருவரும் யாராக இருக்கிறார்கள்? பி ஜன்பிஹிமா, அந்த இருவரின் அருகில். ஜன்புன்னு அசல்ல விழாப்புறம் அர்த்தம். இது போன்ற நேரங்கள்ல அருகில் அர்த்தம் வைப்போம் நம்ம. அப்ப அருகிலே, அப்ப அவ்விருவரினுடைய அருகிலே. இந்த ஹுமா லமீர் யாரு? அந்த ஹாலிது, அதே போல ரஷீது. அப்ப அந்த ஹாலிது ரஷீதிற்கு அருகிலே இருக்கும் அந்த இருவராகிறவர்கள் யார்? அப்ப அந்த ரெண்டு பேத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே, அவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேள்வி. பதில் என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஹுமா, அந்த இருவருமாகிறவர்கள், உஹ்தானி ஸ்வகீரதானி லஹுமா, அவ்விருவருக்குரிய. யார் இந்த ஹுமா? ஹாலிது ரஷீது. அப்ப ஹாலிது இன்னும் ரஷீதிற்கு உரிய சிறிய இரண்டு சகோதரிகளாக இருக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேர் யாரு? அவங்களோட சிறிய இரண்டு சகோதரிகள். அப்போ இங்க நமக்கு இந்த கேள்வியை கொண்டு முறாது என்ன? அந்த இருமை லமீர் எப்படி புழங்கப்பட்டிருக்கு பாருங்க. இங்க இருமை லமீர், இங்க ஒரு இருமை லமீர், இங்க ஒரு இருமை லமீர். பொதுவா லமீர் விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, லமீரை மீட்டுகிற முறை. ஒரு கிதாபை வாசிக்கக்கூடிய இந்த கிதாபை வாசித்து பழகக்கூடிய ஒரு கிதாப், அரபு லுகத்தை, அரபு மொழி பயிற்சியை நமக்கு சொல்லித்தரக்கூடிய கிதாப் என்பதால் இதை நம்ம சொல்றோம். பொதுவா லமீர்கள் அப்படின்னு வரும் பொழுது அங்க நம்ம புழங்குற முறை என்பது முக்கியமான ஒண்ணு. எப்படி புழங்கணும்? வாலித துஹுமா, அதே இந்த வாலித தீமையான வாலித தைஹிமா. அந்த லமீர்கள் மாற்றுவது என்பது வேறு. அது ஒரு குறிப்பா லமீர்கள் விஷயத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, லமீர்களை மீட்டுகிற முறை. இங்க பாருங்க, இங்க ஒரு ஹுமா வருது, இங்க ஒரு ஹிமா வருது, இங்க ஒரு ஹுமா, இங்க ஒரு ஹுமா, இப்படி நாலு ஹுமா. இந்த நான்கு லமீர்கள் ஒரு வரியில எதை எங்க மீட்டணும்னு கவனிக்கணும் நாம. இந்த ஹிமாவுடைய லமீர் ஹாலிது ரஷீது, இந்த ஹுமாவுடைய லமீரும் ஹாலிது ரஷீது. இந்த ஹுமா லமீர் வேற, இந்த ஹுமா லமீர் வேற. நம்ம மாத்தி நம்ம என்னது லமீர்களை மீட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன ஆயிரும்? நேர் குழப்பமாக, நேர் எதிராக மாறிடும். அதனால லமீர்கள் விஷயத்தில் நாம கவனமாக இருக்கணும். அதனாலதான் அப்ப அந்த ரெண்டு சகோதரிகள் யாரு? அந்த ரெண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த இருவர் யாருன்னா அந்த ரெண்டு சகோதரிகள்.
பதில் முடிஞ்சு. அடுத்து கேள்வி தொடர்ந்து பாருங்க. மாதா தஃஅலானி, அவ்விருவர்களும் என்ன செய்கிறார்கள்? யார்? அந்த இரு சகோதரிகளும் என்ன செய்கிறார்? பர் தஃஅலானி உதவி கேட்டா நம்ம இந்த உக்தானியை நோக்கி மீட்டோம், இல்லாட்டி அர்த்தம் குழம்பிடும். இதே தஃஅலானி நாம ஹாலித் ரஷீது நோக்கி மீட்டினோம்னா லமீரும் குழம்பி அர்த்தமும் மாறிடும். அப்ப மாதா தஃஅலானி சரியான முறை லமீரை மீட்டணும். அந்த இரு சகோதரிகள் ஆகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பதில் என்னது? ஹுமா, அந்த இரு சகோதரிகளும் ஆகிறவர்கள். இந்த ஹுமா லமீர் யாரு? இந்த உக்தானி சொகீரத்தானி, அந்த இரு சகோதரிகளும் ஆகிறவர்கள் தில்மீதத்தானி, மாணவிகளாக இருக்கிறார்கள். இரு மாணவிகளாக இருக்கின்றார்கள். ஃபி மதரசத்தின், ஒரு மதரசாவில். அப்ப மதரசாவில் என்ன இருக்கிறாங்க? அவங்க மாணவியாக, இரு மாணவியாக இருக்கின்றார்கள். பாருங்க. அடுத்து அப்ப இங்க நமக்கு என்ன நோக்கம்? இந்த ஹுமா லமீரை எப்படி புழங்குதல் என்பதை இந்த கேள்வி மூலமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படியே கேள்வி தொடர்ந்து பாருங்க. வமன் ஹுன்ன, அந்த பெண்கள் ஆகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்கள் ஆகிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? பதில் என்னது? ஹுன்ன, அந்த பெண்கள் ஆகிறவர்கள் முமர்ரிதாத்துன், செவிலியர்களாக இருக்கின்றார்கள். ஃபி முஸ்தஷ்ஃபல் மதரசதி, மதரசாவினுடைய மருத்துவமனையில் செவிலியர்களாக. நர்ஸ்ன்னு சொல்லுவோமா இல்லையா? நமக்கு நர்ஸ்ன்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். தமிழ் செவிலியர். அப்ப மதரசாவினுடைய மருத்துவமனையிலே செவிலியர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த லமீரு எங்க மீட்டுவதுன்னு நம்ம கேட்க கஷ்டம். இதை சுட்டி காட்டப்பட்டு ஒரு உள்ளத்தில் அதை நாடி கேட்கிற கேள்வி. அந்த பெண்கள் ஆகிறவர்கள் யார் அப்படின்னு. அப்ப இதுக்கு நம்ம லமீரை மீட்டுவதுன்னா மேல எந்த வார்த்தையுமே இருக்காது. பாருங்க, ஹுன்ன, அந்த பெண்கள். எந்த பெண்கள் நாம எங்கேயுமே மீட்ட முடியாது. அதே போலதான் இந்த மன் ஹுமா, அந்த இருவர்கள் யார் அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது. லமீரை மீட்டுவதற்கு முன்னாடி எந்த வார்த்தையும் சொல்லப்படல. இது உரையாடல் அப்படிங்கிறதுனால சுட்டிக்காட்டி கேட்கப்படுகிற கேள்வி. அப்ப நம்ம உரையாடல் சமயத்துல அது என்னது? லமீர் பொருத்தமான முறையில அமையக்கூடியதாக இருக்கு. பாருங்க. அப்போ அந்த பெண்கள் ஆகியவர்கள் மதரசாவுடைய மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கிறார்கள். இங்க ஹுன்னங்கிற லமீரை எப்படி புழங்கணும்? எந்த சமயத்துல ஹுன்ன லமீரை புழங்கணும்? ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஹுமான் தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. பல பெண்களை பார்க்கும் போதுதான் ஹுன்னன் கேள்வி வருது. உரையாடல் பொழுது இது பொருத்தமானதாக இருக்கும். பாருங்க. அப்போ எழுத்து வடிவில் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? லமீர் சரியா மீட்டிதான் ஆகணும். இது பேச்சு வடிவம், உரையாடல் அப்படிங்கிறதுனால இங்க லமீர்கள் நம்ம என்னது அந்த புழக்கத்துல பொருத்தமானதாக அமைந்துவிடும். பாருங்க. அப்போ இவர்கள் செவிலியர்களாக இருக்கு, அந்த பெண்கள் செவிலியர்களாக இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி பாருங்க. அவர்கள் அறிவார்களா? யாரு? அந்த செவிலியர்கள். எது? அந்த பெண்களை குறிப்பிட்டு சொன்னாங்களா இல்லையா? அந்த செவிலியர்கள் அறிவார்களா? அத்தம்ரீல, செவிலிய பணி, நர்சிங். நம்ம சொல்ல போனா நர்சிங் ஒர்க், செவிலிய பணி. அந்த பணியை அவர்கள் அறிவார்களா? ஜெய்யிதன், நல்ல முறையில். நல்ல முறையில் அவர்கள் அறிவார்கள். நல்ல தெரியுமா அவங்களுக்கு செவிலிய பணி அப்படி கேட்கிறாங்க. பதில் என்ன கொடுக்குறாங்க? நாம், ஆம். ஹுன்ன, அந்த பெண்கள், அந்த செவிலிய பெண்கள் ஆகிறவர்கள் யஅலம்ன, அறிவார்கள். அத்தம்ரீல, செவிலிய பணியை அறிவார்கள். ஜெய்யதன், நல்ல முறையிலே அறிவார்கள். அப்ப இந்த ஹுன்னங்கிற லமீர் எப்படி புழங்கணும்? ஒரு பெண்பால் காயிபு பன்மையாக புழங்குகிற நேரத்துல ஒரு ஃபெயலை எப்படி நாம லமீரை வச்சு புழங்கணும் என்பதை நமக்கு இங்க அற்புதமான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. யா சுஆது, ஒரே ஒரு பெண் அழைக்கிறாங்க. சுஆதே, அத்தஅலமீன, நீ அறிவாயா? அன்தி, நீ நீ ஆகிறவள் அறிவாயா? அத்தம்ரீல, அந்த செவிலிய பணியை நீ அறிவாயா? அப்போ உனக்கு நர்சிங் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நர்சிங் பணி, அதை நீ அறிவாயா? ஒரே ஒரு பெண் அழைக்கிறாங்க. பதில் என்னது? அந்த சுஆத் அளிக்கிற பதில் என்னது? லா, இல்லை. வல்லாஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நானாகிறவன், லா அலமுஹு, அதை அறிய மாட்டேன். ஹூ லமீர் இந்த தம்ரீத், செவிலிய பணியை நான் அறிய மாட்டேன். அப்ப ஒரு பெண் அழைக்கப்படுகிற பொழுது முகாத்தப் யார் ஆகிறா? பெண்பால் ஒருமை. அப்ப முகாத்தபு பெண்பால் ஒருமையின் பொழுது ஒரு ஃபெயல் எப்படி லமீரை வைத்து புழங்கப்பட வேண்டும்? அதற்கு தொதுவான லமீர் என்ன? அதற்கு பதில் எப்படி முத்தக்கல்லிமா அளிக்கப்படணும் என்பதை நமக்கு இந்த கேள்வி மூலமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து பாருங்க. லிமாதா மா அலிம் திஹி, கேள்வி அடுத்து.
லிமாதா எதற்காக, மா அலிம் திஹி அதை நீ அறிந்து கொள்ளவில்லை, ஹூதமீர் இந்த தம்ரீத் அந்த செவிலிய பணியை நீ அறிந்து கொள்ளவில்லை, எதற்காக, ஏன் படிக்கல, ஏன் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அந்த சுஆத் பதில் கொடுக்கிறா, லி அன்னி நிச்சயமாக காரணம் நானாகிறவன், அக்ரஉ படிக்கின்றேன், அல் உலூம அல் உலூம் அல் உஹ்ரா வேறு சில கல்விகளை நான் படிக்கின்றேன். அப்ப நர்சிங் அல்லாத, செவிலிய பணி அல்லாத வேறு சில கல்விகளை நான் படிக்கின்றேன், அதனால இதை படிக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு விஷயங்களை படிக்கும் பொழுது ஒரு விஷயங்களை விடத்தா எல்லாத்தையும் சேர்ந்து படிக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் என்னது, நான் என்னது வேறு சில கல்விகளை படிக்கின்றேன் அதன் காரணமாக அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கேள்வியில என்ன சொல்ல வராங்க, லமீரை புலங்குற முறை, அலிம்திஹி ஒரு மாதியான முகாத்தபு பெண்பால் ஒருமை எப்படி வரணும் என்பதை நமக்கு இந்த ஹீ லமீர்ல எப்படி புழங்கணும் என்பதை நமக்கு இந்த கேள்வி மூலமா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி, மாஹியல் உலூமுல்லதீ ஹிய தக்ரஈனஹா. அடுத்த கேள்வி, நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா, அது என்னென்ன கல்வி, அதான் மாஹியல் உலூமு அந்த கல்விகளாகிறது என்ன, அல்லது எப்படிப்பட்ட கல்விகள், ஹிய அவைகளை அவைகளாகிற அந்த கல்விகளாகிறது, தக்ரஈனஹா அதை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிப்பட்டதான அந்த கல்விகளாகிறது என்ன. இப்ப நீங்க படிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா, அது என்ன கல்விகள். பதில் கொடுக்குறாங்க பாருங்க, சுஆது அல் அரபியத்து அரபு மொழி, வல் இன்ஜலீசியத்து ஆங்கில மொழி, வல் உர்தியத்து உர்து மொழி, வல் ஹிசாபு இன்னும் எனது கணக்கு. இப்ப அரபு மொழி, இன்னும் ஆங்கிலம், இன்னும் உருது மொழி, இன்னும் கணக்கு, வல் ஃபிகுஹு இன்னும் சட்டம், மார்க்க சட்டம், வல் ஹதீஸ் இன்னும் ஹதீஸ், தப்சீர் இன்னும் தப்சீர் குரானுடைய விளக்கம். அப்ப இவைகளாக இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்க படிக்கிறோம், நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால எதுல நான் ஆர்வம் செலுத்தல, அந்த தம்ரீதன் வரிசை பணியில செவிலிய பணியில நான் ஆர்வம் செலுத்தவில்லை. அப்ப இந்த கேள்வி மூலமா ஹியா என்னும் தமீர் எப்படி புழங்கணும், அது ஒரு ஃபிஅலோடு சேரும் பொழுது அது எப்படி வரணும், ஒரு மௌசூலுக்கு சிலாவாக எப்படி அதை புழங்கணும் என்பதெல்லாம் நமக்கு இந்த கேள்வி பதில் மூலமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த அலீஃபினுடைய பயிற்சி அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெறுது. இதுல நமக்கு முக்கியமாக லமீறுகளை எப்படி எங்க நாம எந்த இடத்துல புழங்கணும், எப்படி மாற்றணும், இலாஃபத்தின் பொழுது எப்படி செய்யணும், ஜவாபாக பதிலாக வரும் பொழுது எப்படி லமீர் மாறும் என்பதையெல்லாம் நமக்கு அற்புதமான முறையில இந்த ஒரு உரையாடல் மூலமா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அலீஃபுடைய பயிற்சி நிறைவு பெறுது. பாவுடைய பயிற்சி, இதை பின்வரக்கூடிய உருது வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறாங்க, அரபிலே மொழிபெயர்ப்பு செய்யணுங்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த கிதாபினுடைய வரிசையில் 21வது பாடம் நிறைவு பெறுது. இந்த 21வது பாடத்தில் நாம லமீறுகளை பற்றிய சட்டங்களையும், அன்னவை பற்றிய சட்டங்களையும், அன்னவுடைய மாமூல் எப்படியெல்லாம் வரும் என்பதை பற்றியெல்லாம் நாம் அற்புதமான முறையில பார்த்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய அடுத்த பாடம், அதாவது 22வது பாடத்தை நாம இனி வரும் பாடத்திலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.